கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலேயும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி பலி செலுத்துவோம். புதிய நாளை காண செய்த கர்த்தர் புதிய நாளுக்கு தேவையான கிருபைகளையும் நமக்கு தந்து நம்மை நடத்துவாராக. தினந்தோறும் ஒவ்வொரு அதிகாரங்களை நாம் வாசித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கேட்கிற உங்களுக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களை கேட்கும்படியாக பகிர்ந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலேயும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் 24 வசனங்கள் உள்ளன. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தன் மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்த கொண்டு போன ஒரு அதிகாரம் என்பதை நீங்கள் ஆழமாக அறிந்து வைத்திருக்கலாம். ஆதியாகமம் 22 என்று சொன்னாலே ஈசாக்கு தேவனுக்கு இடத்தில் பலி செலுத்தும்படியாக கொண்டு போகப்பட்ட ஒரு பகுதி. ஸ்தோத்திரம். இந்த பகுதியிலே நம்ம ஏராளமான பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். இந்த காலவெளியிலே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஒன்று, ஆபிரகாம் தேவன் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிற ஒரு மனநிலையை உடையவனாகவே இருந்தார். கர்த்தர் எதை சொன்னாலும் கீழ்ப்படுகிறவனாய் ஆபிரகாம் இருந்தார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எதை சொன்னாலும் அதை கீழ்ப்படுகிற அந்த சுபாவம் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆபிரகாமுடைய ஸ்தோத்திரம் முதிர்ந்த வயதில் பிறந்த ஈசாக்கை கர்த்தர் சொன்ன இடத்துல கொண்டு போய் பலி செலுத்தி சொன்ன உடனே அப்படியே அவன் புறப்பட்டு போனான் என்று 3ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். பாருங்க, தளர்ந்த வயது, அந்த வயதில் கிடைத்த ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு கொடுப்பதற்கு அவன் எந்த விதத்திலும் மனம் சலிக்கவே இல்லை. அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நமக்கு நல்ல பலன், நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போதே கர்த்தர் சொல்கிறதுக்கு நம்ம கீழ்ப்படிய என்ன செய்கிறோம்? மறுக்கிறோம். ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு தேவன் தம்முடைய ஜனங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அனுபவம், அவர் சொல்கிற இடத்துல போய் அவருக்கு பலி செலுத்துவது தான் அவருக்கு ஏற்றது. நமக்கு தோன்ற இடத்துல பலி செலுத்திட்டு போகிறது கர்த்தர் பிரியப்பட மாட்டார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் பலரும் தங்களுக்கு பிடிச்ச இடத்துல போய் கர்த்தருக்கு தானே பலி செலுத்துறேன்னு செலுத்துகிறாங்க. தவறு. கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாரோ அந்த இடத்துல போய் பலி செலுத்துகிறதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது, ஆபிரகாம் இடத்துல ஸ்தோத்திரம் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. பாருங்கள், அவன் மகனாகிய ஈசாக்கு கேட்குறான், தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நெருப்பு இருக்கிறது, கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கிறான். நியாயமான கேள்வியை மகன் கேட்குறான். அதுக்கு அவன் பதில் பாருங்க. ஸ்தோத்திரம். நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உன்னை தான் பலி செலுத்த ஆட்டோன்னு சொன்னார், கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருப்போம். ஆபிரகாம் அழகாக சொல்கிற, என் மகனே, தேவன் தமக்கு பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். பலி செலுத்த போகிறது ஆபிரகாம். பலிக்கான ஆட்டுக்குட்டி யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்து கொள்வார். இவனுடைய விசுவாசம் பாருங்க. பலி செலுத்த போகிறது மகனை ஆக்கும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? இல்லை, பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அவனுடைய விசுவாசம் அப்படி இருந்தது. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த இடத்துக்கு போகிறான். கர்த்தர் சொன்னபடி தன் மகனை பலிபீடத்தில் கட்டிட்டான். பலிக்கான ஆட்டுக்குட்டி இன்னும் என்ன செய்யலை? வரலை. அவனுடைய விசுவாசம் என்ன? பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆனால் பலிபீடத்தில் கிடத்தப்பட்டதோ ஈசாக்கு. அவனை வெட்டும்படி தன் கையை நீட்டி கத்தியை எடுக்கும்போது தேவ தூதன் பேசுகிறார். தேவன் பேசுகிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தவன், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவர் நம்மளை எந்த எட்ஜில் கண்டுபிடிக்கிறார் பாருங்க. ஆபிரகாம தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார். அப்போ இது வரைக்கும் அறியலையா? அறிந்தார்.
அறிந்தவர் திரும்பவும் சோதித்து பார்க்குறாரு பாருங்க. நம்ம ஆண்டவர் நம்மை சோதித்து அறிகிற தேவன். யோபு சொல்லுவான், அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாய் விளங்குவேன். ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். 22:1 வாசிக்கும் போது கர்த்தர் சோதித்தார் என்று எழுதப்பட்டது. அந்த சோதனையின் பின்னால் ஆபிரகாம் சுத்த பொண்ணா மாறிட்டா பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ அவனிடத்தில் இந்த விசுவாசம் பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கைவிடலை, கனப்படுத்துகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். 13ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அவன் வார்த்தை என்ன சொன்னான்? கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா இல்லையா? பலிக்கான ஆட்டுக்குட்டி வந்துட்டா இல்லையா? கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதை விசுவாசித்து அறிக்கை செய்கிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக கர்த்தரால் என்ன செய்யப்படும். இந்த பலியை அவன் கர்த்தருக்கு செலுத்துகிறான். கர்த்தர் செலுத்தின பிறகு கர்த்தர் திரும்ப ஒரு வார்த்தை அவன்கிட்ட சொல்கிறார் பாருங்க. 18வது வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால். அவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. முதல்ல சொல்கிறாரு, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் அறிந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இன்றைக்கி நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோன்ன காரணம் யார்? ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் தான் காரணம். நான் இந்த காலையிலே தயவாய் உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் கீழ்ப்படிதல் உங்கள் சந்ததிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போக வேண்டும். ஆகவே தேவன் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள், உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் இந்த வார்த்தையின்படி ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்ததான ஆண்டவரே அந்த நல்ல சுபாவங்கள் எங்களுக்குள்ளும் இருக்கட்டும் என்று சொல்லி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளும் அப்படிப்பட்ட அனுபவங்களை கொடுத்து நடத்துவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Hallelujah.